ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தீம் பார்க்க போகிறோம், டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டு இருந்த பிஜிஎம். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சி கண்டிப்பாக பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு 2 பிஜிஎம் பண்ணலாம். இல்லை மெயின் தீம் ஒன்று பண்ணலாம், தென் ராக்கி இருக்கு இல்லையா, அந்த பிஜிஎம் ப்ளே பண்ணலாம், டைட்டில் சாங். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பியானோ யூஸ் பண்ணாங்க மெயின் தீமுக்கு. அவரோட நீங்கள் எதாவது கிட்டார் யூஸ் பண்ணாலும் பெட்டர் தான். ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பார்த்துருங்க. Chords பார்த்தீங்கன்னா C, G, C, then G sharp, D sharp, G sharp, then A sharp, F, A sharp. இந்த 3 ப்ரோக்ரஷன் தான் போகும். ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதை நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன். ஒரு கவுண்ட்குள்ள 3 நோட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்க. 1 ஸோ 4 பார்ட்டையும் சேர்த்து வாசிங்க. இது பண்ணீங்கன்னா ஓகே, முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். தென் சலாம் ராக்கி போய் பார்த்தீங்கன்னா பிராசெட் யூஸ் பண்ணுங்க. இது ரெஃபரன்ஸ் பார்த்துருங்க ஒரு தடவை. ஸோ 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கு கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா C, G, C சேம், தென் F, C, F, then G, G sharp, D sharp, D sharp, then A sharp, F, A sharp. That's it. ரைட் ஹேண்ட் பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ லிட்டில் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. தென் அப்படியே ஸ்லைடாக நீங்கள் 3rd ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஃபிங்கர் சேஞ்சிங் ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணணும், இல்லைனா அந்த சவுண்டே கெடுத்துரும் அது அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ சிம்பிள், ரெண்டுமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக நோட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரு ப்ளைனாக பார்த்துடலாம்.
தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன சாங் உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பண்ணிடலாம். இஸ் அரேஞ்ச் சைனிங் ஆஃப். பை, டேக் கேர், ஹேவ் அ குட் டே.